இந்தியாவிற்கு புது தலைவலி. ஈரானால் கைவிரித்த கத்தார். கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. அமெரிக்கா இஸ்ரேல் போர ஆரம்பிச்சு ஈரான சரமாரியா தாக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஈரானும் பதிலடி கொடுக்குது. ஈரான் தாக்குதலால கத்தார் எல்என்ஜி கேஸ் உற்பத்திய நிறுத்தி இருக்கக்கூடிய நிலையில தொழிற்சாலைகளுக்கான எல்என்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் சப்ளைய இந்திய நிறுவனங்கள் அதிரடியா குறைச்சிருக்கு. இதனால நம்ம நாடு பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் போர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்டு வருது. இஸ்ரேல் மட்டும் இல்லாம அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பாதுகாப்பு துறையோட ராணுவ முகாம், விமானப்படை தளம், கடற்படை தளத்தை தாக்கிட்டு வருது. அந்த வகையில கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அல் உதைத் விமானப்படை தளத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து கத்தார் மேல ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இதனால பாதுகாப்பு காரணங்களுக்காக கத்தார் எல்என்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்திய தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. நம்ம நாட்டுக்கு கத்தார்ல இருந்து தான் எல்என்ஜி கேஸ் அதிக அளவுல இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதனால நம்ம நாடு பாதிப்பை எதிர்கொள்ள இருக்கு. அதாவது உலக அளவுல எல்என்ஜி இறக்குமதியில 4வது பெரிய நாடா இந்தியா இருக்கு. குறிப்பா கத்தார் உட்பட பிற மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட இருந்துதான் நம்ம நாடு எல்என்ஜி கேஸ வாங்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அபுதாபி நேஷனல் ஆயில் நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்ம நாடு அதிக அளவுல எல்என்ஜி வாங்கிட்டு வருது. இதுக்கு அடுத்ததா கத்தாரி எல்என்ஜி கிட்ட இருந்தும் எல்என்ஜி வாங்கிட்டு வருது. இங்கிருந்து வாங்கக்கூடிய எல்என்ஜி கேஸ்கள் மத்திய அரசோட பெட்ரோநெட், எல்என்ஜி, கெயில், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் நம்ம நாடு முழுக்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கத்தார் எல்என்ஜி கேஸ் உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறதால நம்ம நாட்டுல தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கு. இதை சரி பண்ண இந்திய நிறுவனங்கள் தொழில்துறைக்கான எல்என்ஜி கேஸ் விநியோகத்தை குறைச்சிருக்கு. இது தொடர்பா வாடிக்கையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபடி பார்த்தா முதல் கட்டமா தொழில் நிறுவனங்களுக்கான எல்என்ஜி கேஸ் சப்ளை 10% 30% வரைக்கும் குறைக்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை சமாளிக்க உடனடியா பெட்ரோநெட், எல்என்ஜி, கெயில், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் புதிய டெண்டர்களை வெளியிட போறாங்க. இருந்தாலும் இப்போதைய போர் சூழல், போக்குவரத்துல இருக்கக்கூடிய சவால் மாதிரியான விஷயங்கள், சரக்கு காப்பீட்டு செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியாவை மாதிரியே சீனாவும் பாதிப்பை எதிர்கொள்ள போகுது. அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குறதால ஈரான் தன்னோட ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடி இருக்கு. இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி கடல் பாதை வழியாகத்தான் உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுது. இப்போ இந்த பாதையில கப்பல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால சவுதி அரேபியா, கத்தார், ஈராக், பஹ்ரைன், குவைத் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து எல்என்ஜி கேஸ், கச்சா எண்ணெய் சப்ளை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. சீனாவை எடுத்துக்கிட்டா தன்னோட கச்சா எண்ணெயில பாதிய மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட இருந்துதான் வாங்குது. இதனால சீனாவுக்கான கச்சா எண்ணெய் சப்ளையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நம்ம நாடு எல்என்ஜி கேஸ் தட்டுப்பாட்டை எதிர்கொள்றது மாதிரி சீனாவும் கச்சா எண்ணெய் கிடைக்காம சிக்கல்ல சிக்கக்கூடிய நிலை இருக்குது.